ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப அழகான பிரம்மாண்டமான எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்த தான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறோம். அது என்ன அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ். நயாகரா ஃபால்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய ஒரு இடம் தான் இது. யூஎஸ் சைட் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அழகான இடங்கள் பற்றி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நயாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்கில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து அருவியை வந்து பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டுருக்கோம். இது வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் போட் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு வந்து $25.25, 6 to 12 ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து $14.75, அண்டர் 5 அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. ஸோ அங்கே டிக்கெட் கவுண்டர் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கும் போதே வந்து 1.5 வந்து இந்த எலிவேட்டருக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போட் ரைடு போகலை அப்படின்னா கூட இந்த எலிவேட்டர் யூஸ் பண்ணி கீழே போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அந்த எலிவேட்டர் வழியாக கீழே வந்தாச்சு. இதுதான் கியூ. அந்த ஷெட் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நமக்கு போஞ்சோஸ் தருவாங்க, நனைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. ப்ளூ கலரில் தருவாங்க. இதுவே கெனடியன் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ரெட் கலர். ஸோ இது வராங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து கனடா சைட்லேருந்து வரவங்க. ஸோ அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கனடா. நம்ம வந்து யூஎஸ் சைடில் இருக்கோம். ஸோ இந்த போட்டில் தான் போகிறோம். இது வந்து ஒரு டபுள் டெக் உள்ள போட்டு. இப்போ வந்து இது எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து எலக்ட்ரிக் கிடையாது. 2020 வந்து இது எலக்ட்ரிக். அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது வந்து அந்த கிளைமேட் சீசனை பொறுத்து டைமிங்ஸ் மாறும். நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 7:15, 5, 6 அந்த மாதிரி குறைச்சிட்டே வருவாங்க சீசன் பொறுத்து. ஸோ நயாகரா ஃபால்ஸ் வந்து 3 ஃபால்ஸ் சேர்ந்தது தான் நயாகரா ஃபால்ஸ். அதில் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அமெரிக்கன் ஃபால்ஸ். இந்த அமெரிக்கன் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த கார்னரில் தெரிகிறது வந்து பிரைடல் வெயில் ஃபால்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பெரிய ஃபால்ஸ் தான் வந்து கெனடியன் ஃபால்ஸ், ஹார்ஷோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கனடா சைட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கெனடியன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போது கெனடியன் ஃபால்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இந்த அமெரிக்கன் ஃபால்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து 260 மீட்டர் அகலம், 110 to 118 மீட்டர் சொல்கிறாங்க. அது வந்து ஹைட்டு. பிரைடல் வெயில் ஃபால்ஸ் வந்து 15 மீட்டர் வந்து அகலம். அந்த ஒரு படி மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே ஆளுங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரைடல் வெயில் ஃபால்ஸ் கீழே நம்ம போய் குளிக்கலாம். அது வந்து கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நாங்கள் போனோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் பாருங்கள். எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த அனுபவமே வந்து ஒரு தனி அனுபவம் தான். அது கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட். நாங்கள் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போல தான் போனோம். கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த சம்மருக்கு அந்த சாரல் மிஸ்ட் படுறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரெயின்போ வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம் ஆஃப்டர்நூன் போனீங்க அப்படின்னா. ஹார்ஷோ ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டம். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு அழகு. அதை நேரில் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இதை நம்மலாம் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பார்க்குறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னதான் போஞ்சஸ் கொடுத்தாலுமே அதோட அந்த பவர், அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம நல்லாவே நனைஞ்சிடுவோம். ஆக்சுவலாக போட்டை ஸ்டாப் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க, பட் வந்து நிற்காது. அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு புஷ் கொடுக்கும். அப்படியே ஒரு போட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். கொஞ்சம் அந்த பாட்டம் எட்ஜுக்கு போகும்போது வந்து நல்லா த்ரில்லாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து
இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த போட் ரைட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். ஸோ நம்ம பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். எல்லோரும் ஹாப்பியாக எக்ஸைட்டடாக கத்துனதில் வந்து அகன்குட்டி கொஞ்சம் பயந்துட்டான். அதனால் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு விடவே இல்லை. கொஞ்சம் போட் ஸ்டாப் பண்ணோன்னு தான் குட்டி வந்து நார்மல் ஆனார். மைட் ஆஃப் த மிஸ் போட் டூர் வந்து முடிச்சாச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு அமெரிக்கன் ஃபால்ஸை வந்து பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். க்ரோஸ் நெஸ்ட் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே இறங்கி இந்த வழியாக போனால் நம்ம க்ரோஸ் நெஸ்ட் போகலாம். ஸோ இதை போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பக்கம் போனால் எலிவேட்டர், மறுபடியும் நம்ம மேலே போகிறதுக்கு. அப்படியே சைடில் போயிட்டு இங்கே போனால் அமெரிக்கன் ஃபால்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ அந்த சாரல் வந்து பயங்கரமாக இருக்கும். நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ சுத்தமாக தெரியவே இல்லை. அவ்வளோ பயங்கரமான ஃபோர்ஸ், தண்ணி சாரல் வந்து பயங்கரமாக அடிச்சுது. இந்தளவு கூட ஃபால்ஸை பார்க்க முடியல. பட் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த ஸ்டெப்ஸில் போய் பார்க்கும்போது நல்லாவே ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். இது வெளியே ஏறி போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து ஹெலிகாப்டர் ரைட்ஸும் இருக்குது பக்கத்தில். நாங்கள் வந்து போகல. நீங்கள் முடிஞ்சால் அதுவும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த இது பாருங்கள். இவ்வளோ பக்கத்தில் வந்து நம்ம அமெரிக்கன் ஃபால்ஸை பார்க்கலாம். அந்த தண்ணி கொட்டுற அழகு வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ ஃபோர்ஸு, இவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் அதை தான் சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ தண்ணி. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்கிட்டே அங்கங்கே ஒரு 2 எட்ஜஸில் வந்து இது இருக்கும். அங்கே போய் அந்த கார்னரில் நின்று நீங்கள் ஃபால்ஸ்க்கு ரொம்ப பக்கமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட்டாக தெரியுதா, அது வந்து அதோட சாரல் தான். இந்த அளவுக்கு கூட முன்னாடி பார்க்கல. இதோ இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படியே க்ளோஸ்னஸ் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே கீழே இறங்கி இதுதான் அந்த ஹைட். கீழேருந்து பார்த்தா கொஞ்சம் நமக்கே பயமாக இருக்கும். இது வந்து 280 அடி வந்து உயரம். இது வந்து கிளாஸ், ஸ்டீல் அண்ட் அலுமினியம் சேர்த்து இந்த அப்சர்வேஷன் டவரை வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் நமக்கு பயமே தெரியாது. பட் எலிவேட்டரில் வரும்போது ஸோ சில பேர் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன். ஹைட்னால நாங்கள் மைட் ஆஃப் த மிஸ் டூர் வந்து எடுக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் அப்சர்வேஷன் டவர்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இது அந்த ரெயின்போ பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் தான் வந்து யூஎஸ்ஐயும் கனடாவையும் பிரிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கெனடியன் சைட். ஸோ மறுபடியும் நம்ம அந்த எலிவேட்டர்லேருந்து வெளியில் வந்தாச்சு. நயகரா ஃபால்ஸ் ஸ்டிக் பார்க் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு நாள் பத்தாது.
ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அந்த ஃபால்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய அனுபவம் தான் வந்து இது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் ஒவ்வொன்றா போடுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். நான் எப்படி இருந்தது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டமா வாங்காமல் காசு கொடுத்து ஸோ அப்படி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபால்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் வாகனம் விளையாட வச்சுட்டு அப்படியே அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். சுற்றிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.